அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்னைக்கு சேனலில் நம்ம ஷாம்புவை யூஸ் பண்ணி நம்ம மொத்த வீட்டையும் எப்படி மேஜிக் மாதிரி பளிச்சுன்னு க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஷாம்புவை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் வீட்டில் இருக்க ஷாம்பு எதுனாலும் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஷாம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 100 ml வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 200 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளோட சூப்பர்பான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருங்க. இந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் எதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த சொல்யூஷனை வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மிக்சியை க்ளீன் பண்ணலாம். அந்த சொல்யூஷனை மிக்சி ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க பழைய ப்ரஷ் எடுத்து மிக்சி ஃபுல்லாக நல்லா ரப் பண்ணுங்க. மிக்சி மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க கிரைண்டர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி க்ளீன் பண்ணலாம். ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இல்லைனா ஒரு துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. ஷாம்பு அண்ட் வினிகர் காம்பினேஷன் அந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். தொடச்சி முடித்ததுக்கப்புறமேட்டு உங்களோட பொருட்கள்லாம் அவ்வளோ ஷைனிங்காக புதுசு மாதிரி இருக்கும். தொடச்சதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட மிக்சியில் எந்த அழுக்கும் இல்லாமல் க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்குது. நம்ம மிக்சி ஜாரோட அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். அதையும் கூட இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி ரொம்பவே சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாம். கழுவுனதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் இருந்து அந்த கருப்பு கலர் அழுக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ அந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணி நம்மளோட கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணலாம். க்ளீனிங் சொல்யூஷனை உங்கள் சிங்க் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நிறையாவே ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு இல்லை ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணி விடுங்க. நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதுலேயே நல்லா நுர வரும். அதனால நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் டிஷ்வாஷ் லிக்விட்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. உங்கள் சிங்கில் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த சொல்யூஷனை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுட்டு அதுக்கப்புறம் ரப் பண்ணிங்கன்னா ஸ்டெயின்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். நீங்கள் டெய்லி படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களோட சிங்கை க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட சிங்க் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த சொல்யூஷனை வச்சு நம்மளோட ஸ்டவ்வை தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்டவ் ஃபுல்லாக அந்த லிக்விடை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் கொஞ்சம் ஸ்டெயின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஸ்டவ் ஃபுல்லாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 minutes அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு இப்போ நம்ம நல்லா ரப் பண்ணி விட்டுடலாம். உங்கள் அடுப்பில் எவ்வளோ ஹார்டான ஸ்டெயின்ஸ் இருந்தாலும் ரொம்பவே ஈஸியாக இந்த சொல்யூஷன் ரிமூவ் பண்ணிடும். இதே லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் கிச்சனோட கவுண்டர் டாப்பை கூட க்ளீன் பண்ணிடலாம். எண்ணெய் பிசுக்கெலாம் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக ஆகிடும். அடுப்பு ஃபுல்லாக ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இல்லைன்னா காஞ்ச துணி வச்சு அடுப்பை நல்லா தொடச்சி விட்டுருங்க. நான் துடைக்கிற ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி இருந்த ஸ்டெயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. நம்மளோட ஸ்டவ் பாருங்கள் இப்போ எவ்வளோ க்ளீனாக ஷைனிங்காக இருக்குன்னு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த க்ளீனிங் சொல்யூஷனை யூஸ் பண்ணி இந்த கரை படிஞ்சிருக்க டேப்பை க்ளீன் பண்ண போகிறோம். டேப் ஃபுல்லாக அந்த சொல்யூஷனை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. 5 to 10 minutes அப்படியே ஊற விட்டுருங்க. 10 minutesக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா டேப் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுங்க. டேப் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா தண்ணி எடுத்து ஊற்றுங்க. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு, டேப் எவ்வளோ ஷைனிங்காக மாறிடுச்சுன்னு. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க எல்லா டேப்ஸையும் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம்.
இப்போ நம்ம பாத்ரூமில் இருக்க வால் டைல்ஸை தான் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த லிக்விடை அந்த டைல்ஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கணும். ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு டைல்ஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பாருங்கள், டைல்ஸில் இருக்க கரையெல்லாம் ரிமூவ் ஆகிட்டுருக்கு. டைல்ஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட டைல்ஸ் ரொம்பவே க்ளீனாக மாறிடுச்சு. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க முகம் பார்க்குற கண்ணாடியை கூட இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீனாக மாற்றிடலாம். உங்கள் கண்ணாடி ஃபுல்லாக இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊற விட்டுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் டிஷ்யூ இல்லை துணி வச்சு தொடச்சி பாருங்கள். உங்களோட கண்ணாடியில் எந்த அழுக்கு கரையும் இல்லாமல் ரொம்பவே க்ளீன் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வீட்டில் இருக்க டோர் கபோர்டெல்லாம் இந்த லிக்விட் யூஸ் பண்ணி தான் க்ளீன் பண்ண போகிறோம். டோர் ஃபுல்லாக இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு நல்லா வைப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். டோரில் இருக்க அழுக்கு கரை எல்லாமே ரிமூவ் ஆகிடும். டோர் நல்லா ஷைனிங்காகவே மாறிடும். இந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க விண்டோ, டேபிள், சேர், ஃப்ரிட்ஜ் எல்லாமே க்ளீன் பண்ணலாம். இப்போ 8th டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம ஷாம்பூ யூஸ் பண்ணி கோல்டு ஜுவல்லரி தான் க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஷாம்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் விரல் விடுற அளவுக்கு தண்ணியோட சூடு இருந்தால் போதும். கொதிக்க கொதிக்க ஊற்றிடாதீங்க. இந்த தோடு தான் இப்போ நம்ம கழுவ போகிறோம். பாருங்கள், தோடு வந்து எவ்வளோ அழுக்காக இருக்குன்னு. இந்த தோடை நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க அந்த லிக்விடில் ஆட் பண்ணிடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா உங்ககிட்ட ஏதாவது பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக தேய்ச்சி விடுங்க, போதும். தோடோட உள் சைடு இருந்த அழுக்கெல்லாம் நம்ம இந்த ஷாம்பூ மிக்சரில் போடவும் எல்லாமே ஊறி ப்ரஷ் போட்ட உடனே எல்லாமே ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. தோடில் இருந்த எல்லா அழுக்கும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போது இதை நார்மல் வாட்டரில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தோடு பாருங்கள், புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்குது. கொஞ்சம் கூட அழுக்கு இல்லவே இல்லை. இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சீப்புலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் சைடில் அழுக்கு இருக்கும். அந்த அழுக்கை ரொம்பவே ஈஸியாக ஷாம்பூவை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். ஒரு கப்பில் கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் கொஞ்சமாக ஷாம்பூ அப்புறம் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு வாட்டி தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சீப்பை போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. நான் கப்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பாதி சீப்பு மட்டும்தான் தண்ணியில் டிப்பாக இருக்குது. ஸோ நான் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எல்லா சீப்பையும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டேன். இப்போது உங்கள் வீட்டில் ஏதாவது பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷில் இந்த சீப்பை நல்லா ரப் பண்ணி விடுங்க. நீங்கள் ஹெவியாக கூட பண்ண வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் போட்டிருந்ததுனால அதில் இருக்க அழுக்கெல்லாம் நீங்கள் லைட்டாக ரப் பண்ணும்போதே ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். எல்லா சீப்பையும் இந்த மாதிரி ரப் பண்ணதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். உங்களோட சீப்பு எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் ரொம்பவே க்ளீனாக புதுசு மாதிரி மாறிடும். இப்போ 10th டிப்ஸ் பார்க்கலாம். நம்மளோட கிச்சன் டவல்லாம் பார்த்தோன்னா எப்போவுமே எண்ணெய் பிசுக்காக அழுக்காக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஒரு கிண்ணத்தில் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. கொதிக்க கொதிக்க இல்லை, நார்மலாக சூடு இருந்தால் போதும். அதில் கொஞ்சமாக ஷாம்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உங்கள் கிச்சன் டவல்ஸை போட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற விட்டுருங்க. வினிகரும் ஷாம்பூவும் அந்த டவலில் இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். பாருங்கள், நம்ம ஊற வச்ச தண்ணியில் அந்த எண்ணெய் கரெல்லாம் நல்லாவே தெரியுது. இப்போ இந்த டவலை நீங்கள் எப்பவும் போல் நார்மலாக ஒரு வாட்டி வாஷ் பண்ணிங்கன்னா போதும். உங்களோட கிச்சன் டவல் ரொம்பவே க்ளீன் ஆகிடும். இனிமேல் உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த லிக்விட் இந்த லிக்விட்னு எதுவும் தனித்தனியாக வாங்காதீங்க. வெறும் ஷாம்பூவையும் வினிகரையும் வச்சு செம்மையான க்ளீனிங் சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. இதை வச்சு உங்கள் மொத்த வீட்டையும் மேஜிக் மாதிரி க்ளீனாக ஆக்கிடலாம்.
என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல் ஸோ மச். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், அஸ்ஸலாமு அலைக்கும்.